ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி நான் 81வது நாள் ஆரம்பிக்க போகிறேன். நீங்களும் என்ன மாதிரியே எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, மெடிசன் எதுக்காவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலையும் சொல்லுங்கள். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் நீங்களும் கலந்துக்கிட்டு பண்ணணும் அப்படின்னா இதுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலை கேட்டுட்டு உங்களோட உடல் எடையை ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக குறைக்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த சேலஞ்சில் நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் ஒரு டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டேன். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மில்லட் மாவில் செய்யப்பட்ட தோசையில் கொஞ்சம் சேமியா கலந்து இட்லி மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஒயிட் சட்னி எடுத்துக்கிட்டேன். இந்த சேமியா இட்லி பார்த்திங்கன்னா ஒரு 2 இட்லி எடுத்துக்கிட்டேன். என்னோடய பிரஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆம்லா ஜாம் எனக்கு அவ்வளோ பசி இல்லை, இருந்தாலும் இந்த ஜாம் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கிரேவிங்ஸ் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு ஸ்பூன் இருக்க மாதிரி ஆம்லா ஜாம் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கருவேப்பிலை சாதம் ஒரு 150 கிராம் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி கருணக்கிழங்கு, அதாவது சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஃப்ரை பண்ணி ஒரு 4-5 பீஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோட லஞ்ச் மாதிரி இருந்தது. ஈவினிங் பார்த்திங்கன்னா ப்ரோமோகிரானட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். நைட்டு எப்பவும் போல் டின்னர் இல்லை, படுக்கிறதுக்கு முன்னே ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு இன்றைக்கி என்னோடய டயட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். காலையில் சாயங்காலம் 2 வேளையுமே ஒரு 3/4 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று ஒரு கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. உண்மையாலுமே உடல் எடை குறைஞ்சதுக்கப்புறமா நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி 81வது நாள் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது என்னோடய வெயிட்டை செக் பண்ணி பார்த்தேன். என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 64 கிலோ 450 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். கடந்த 2 நாளாக வெயிட் செக் பண்ணி பார்க்கும்பொழுது நான் வெளியே போயிருக்கும்பொழுது மதுரைலாம் போயிட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருந்தது. ஆனால் வீட்டில் இருந்து நான் கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணும்பொழுது எனக்கு கம்மியாக தான் ரெடியூஸ் ஆகுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பட்னியாக இருக்கிறது கிடையாது. பசிக்கும் பொழுது நான் அளவாக எடுத்துக்கிறதுனால அது கரெக்டாக எனக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கு. ஆனால் இதுவே நான் ஊருக்கு போகும்பொழுது இதை சாப்பிட்டா வெயிட் ஏறிடுமோ, அதை சாப்பிட்டா வெயிட் ஏறிடுமோன்னு பார்த்து நான் அந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டதுனால எனக்கு அதில் நல்லா வெயிட் லாஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னோடய உடல் உழைப்பு அப்படின்ற மாதிரி நிறைய இருந்தது. ஏன்னா பஸ்ஸில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணது இல்லாமல் ரொம்ப தூரம் நடந்தது, கோவிலுக்கு படிக்கட்டு ஏறி இறங்குனது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ராக்காயம்மன் கோயில் போகும்பொழுது அந்த சருவலான இடத்துல ஏறி இறங்குனதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல உடம்புக்கு ஸ்ட்ரெயினாக இருந்துச்சு. அதனால் என்னோடய வெயிட் லாஸ் அப்படின்றது நல்லா நடந்துச்சு. இதுலேருந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன தான் ஃபுட் கண்ட்ரோலாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட்டு நல்லா கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.